குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழ் வீடியோ. இது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். டயபெட்டாலஜி டிவிஷன்ஸ் அண்ட் கார்டியாலஜி டிவிஷன் பசங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம இருக்க உண்மைக்கு புறம்பான விஷயங்கள், அதாவது என்ன சொல்லுவோம், அது வந்து மூட நம்பிக்கை மாதிரி. இந்த டயபெட்டிக்கில் என்னென்னலாம் மூட நம்பிக்கை இருக்குது, உண்மையே டயபெட்டிக்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னோட முழு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த தவறான நம்பிக்கைகள் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணணும். அதுதான் என்னோட மெயின் கான்செப்ட் இந்த வீடியோவோட. ரெண்டாவது வந்து சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஆக்சுவலி டயபெட்டிக்னா என்ன, அது எதனால் ஏற்படுது, அதை நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம், இல்லை ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் மாற்றிக்கலாம், என்னென்ன வந்து மெடிசின்ஸ் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில், அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, இதுதான் நம்ம வந்து ஒரு மேலோட்டமாக பார்க்க போகிறோம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து இந்த டயபெட்டிக் ட்ரக் வந்து இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட வீடியோக்கள் வந்து மொத்தம் 50 மணி நேரம் கடந்துருச்சு. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு படிப்பு சம்மந்தமான வீடியோ வந்து 50 மணி நேரம் கடக்கிறதுன்றது வந்து ரொம்ப மிகப்பெரிய மைல்கல். அது உங்களால் தான் சாத்தியமாச்சு. உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். நம்பிக்கை, குண்டா இருக்கவங்களுக்கு தான் டயபெட்டிக் வருமா? இது பயங்கரமாக பல பேருக்கு இருக்க ஒரு கன்ஃபியூஷன். குண்டா இருக்கவங்களுக்கு தான் டயபெட்டிக் வரும் அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. குண்டா இருக்கவங்களுக்கு இல்லை, யாருக்கெல்லாம் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம், ஏஜ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வேலையே செய்யாமல் இருக்காங்க பாருங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த டயபெட்டிக்ன்ற டைப் 2 டயபெட்டிக் வரும். டைப் 1 டயபெட்டிக் வந்து அது வந்து பரம்பரை நோய், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. டைப் 2 டயபெட்டிக் அப்படின்றது வந்து உடம்பு சைஸை பொறுத்தலாம் இல்லைங்க. ஈவன் நார்மல் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்கவங்க கூட, அவங்களுக்கு கூட இது வந்து சாத்தியமாகும் டயபெட்டிக் வர்றது. நீங்கள் ஒரு 10 நாள் எந்த வேலையும் செய்யாமல் படுத்தே கிடந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து டயபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். பேண்டமிக், அதாவது வந்து COVID-19க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து அதிகமான மக்கள் வந்து டயபெட்டிக் ஆனாங்க. அதோட முழு காரணம் வந்து அவங்களோட எந்த ஒரு செயல்பாட்டிலும் இல்லை, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்த ஒரே காரணம் தான் வந்து டயபெட்டிக் 2க்கு வந்து அதிகமாகிறதுக்கான முக்கிய காரணம். ஸோ பொய், குண்டா இருக்கவங்களில் டயபெட்டிக் யாருக்கு வேணாலும் வரலாம். யாரெல்லாம் எந்த வேலையும் செய்ய இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, சர்க்கரை சாப்பிட்றதால சர்க்கரை நோய் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க. சர்க்கரை சாப்பிட்றதும் ஒரு காரணமாக இருக்கும் மொழிய, சர்க்கரை சாப்பிட்றதால தான் சர்க்கரை நோய் அதிகமாகும் அப்படின்றது வந்து முற்றிலும் தவறான ஒன்று. இந்த சர்க்கரை நோயின்றது வந்து ஜெனட்டிக், டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மெட்டபாலிக் ஹெல்த், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் சரியான உணவு முறை எடுத்துக்கல, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் சரியான சமச்சீராக எடுத்துக்கலையோ அவங்களுக்கு தான் இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சர்க்கரை மட்டும் சாப்பிட்றதால டயபெட்டிக், சாப்பிடாம இருக்கிறதால டயபெட்டிக் குறைஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். மூணாவது, டயபெட்டிக் க்யூர் ஆகிடுமோ அப்படின்னு கேட்டால், அது டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் க்யூர் ஆகாதுங்க, கண்ட்ரோல் ஆகும். அதை நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். எப்படி? அழகாக டயட் கரெக்டான உணவு முறைகள், எக்ஸசைஸ், மெடிக்கேஷன், அதுக்கப்புறம் அடிக்கடி நம்மளோட சர்க்கரை லெவலை வந்து செக் பண்ணாங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து அது கண்ட்ரோலில் இருக்கும். பட் க்யூர் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து க்யூர் ஆகாது. இட் இஸ் மேனேஜபிள், கண்ட்ரோலபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 1 டயபெட்டிக் அது வந்து லைஃப் லாங், அது எப்பயுமே இன்சுலின் தெரப்பி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஜெனட்டிக் டிஸார்டர். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதை விட இருக்கிறதுல பயங்கரமானது. அண்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். சர்க்கரை நோய் வந்துட்டா இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள், அது பயங்கரமான பிஸ்னஸ். உண்மையில் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் சரியான முறையில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரியான முறையில் சாப்பிட்டாலே, வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடே நீங்கள் சரியான முறையில் சாப்பிட்டாலே போதும், உங்களோட டயபெட்டிக்கை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். சரிங்களா? மார்க்கெட்டில் கிடைக்கிது பாருங்கள், டயபெட்டிக்காக சுகர் ஃப்ரீ அப்படின்ட்டு.
அத மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. அது இன்னும் பயங்கர டேஞ்சரான விஷயம். ஏன்னா, அதுல வந்து நெறைய சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கும். ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் இருக்கும். நீங்க மறந்தும் கூட அந்த தப்பு பண்ணிடாதீங்க. உங்களுடைய வழக்கமான உணவு முறையாலேயே உங்க டயபெட்டிக்க நீங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். அதுக்குன்னு தனியா ஓட்ஸ் வாங்குறதோ, அதுக்குன்னு தனியா டயபெட்டிக் ஃபுட் வாங்குறதோ, அதுக்குன்னு அனாவசியமான விரயம் பண்றத வந்து நீங்க நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து கடைசியான ஒரு மூட நம்பிக்கை. அப்பா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்ப்பா என் டயபெட்டிக்க. இதுக்கு மேல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நெனச்சீங்கன்னா, அது தப்புங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு நெனச்சாலுமே வந்து வழக்கமான வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வழக்கமான ஒரு இடைவெளியில வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, டயபெட்டிக் கண்டிப்பா உங்களோட இன்டர்னல் ஆர்கன வந்து டேமேஜ் பண்ணும். முக்கியமா உங்க ஹார்ட், கிட்னி, லிவர், இன்டர்னல் ஆர்கன்ஸ் டேமேஜ் அதிகமா பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ரெகுலரா வந்து உங்களோட டயபெட்டிக் லெவல் செக் பண்ணிட்டு வர வேண்டியது உங்களுடைய முதல் முக்கிய காரணமா அமையும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு 5 பொதுவான நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகள்லாம் வந்து தவறு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நான் தவறுன்னு சொல்றேன்னா, அப்ப எப்படி நான் அத தவறுன்னு சொல்றேன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன தெரியும்னா, நம்ப சாப்பிடுற சாப்பாடு என்ன ஆகுது அப்படின்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சே ஆகணும். இப்ப நான் 3 விதமான சாப்பாடு சாப்பிடுறேங்க. நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அதுக்கு சிக்கன், மட்டன், பீஃப் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாங்க. ஆனா நம்ம உடம்புக்குள்ள போகக்குள்ள அதுக்கு மொத்தமே 3 பேரு தான். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். நீங்க சாப்பிடுற இட்லி, தோசை, வடை இது எல்லாமே கார்போஹைட்ரேட். உங்க உடம்புக்குள்ள அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா, குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிடும். நீங்க சாப்பிடுற சிக்கன், மட்டன், பீஃப் இது எல்லாமே புரோட்டீன்ங்க. இதெல்லாம் உடம்புக்குள்ள வந்து அமைனோ ஆசிடா வந்து டைஜஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி வந்து ஃபேட் கொழுப்பு எல்லாமே வந்து ஃபேட்டி ஆசிடா டைஜஸ்ட் ஆயிடும். உங்களுடைய கார்போஹைட்ரேட்ஸ் உங்க வாயிலையும் நீங்க சாப்பிடுற புரதச்சத்து புரோட்டீன்ஸ் உங்க வயிற்றுலையும் நீங்க சாப்பிடுற ஃபேட் ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல்லையும் வந்து டைஜஸ்ட் ஆகுதுங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த 3 விதமான உணவுப் பொருட்களும் எங்க வந்து அப்சார்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. உங்க ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் அத வந்து இழுத்துக்கிட்டு அப்சார்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷனுக்கு அனுப்பும். என்னென்ன அப்சார்ப் பண்ணுது? நீங்க சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸ் இட்லி, தோசை அது எல்லாமே வந்து குளுக்கோஸா அப்சார்ப் பண்ணிக்கும். நீங்க சாப்பிடுற சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாத்தையுமே வந்து அமைனோ ஆசிடா அப்சார்ப் பண்ணிக்கும். நீங்க சாப்பிடுற ஃபேட்டி ஆசிட் அத வந்து ஃபேட்டி ஆசிடா வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இது எல்லாம் எங்க கடைசியா போகும்னா பிளட் சர்க்குலேஷன்ல போகும். இது பிளட் சர்க்குலேஷன் போக்குள்ள தான் நமக்கு தெரிய வரும் நம்ம பிளட்ல வந்து எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கு. பிளட்ல வந்து எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கு அப்படின்றது நம்ம எதன் மூலமா தெரிஞ்சுக்குவோம்? நம்ம உணவு டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இப்ப நார்மலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற வந்து கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி பிளட் சப்ளைல போயிடும். ரத்த ஓட்டத்துல கலந்துரும். இப்ப இது ரத்த ஓட்டத்துல கலக்கக்குள்ள சர்க்கரையோட அளவு அதிகமாகக்குள்ள நம்மளுடைய பேன்கிரியாஸ் என்ன பண்ணும்னா இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ணும். இன்சுலின்றது ஒரு கீ மாதிரி, ஒரு சாவி மாதிரி. அந்த சாவி என்ன பண்ணும்னா உடம்புல இருக்க அத்தனை செல்லோட ரிசெப்டாரையும் ஓபன் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா உடம்புல இருக்க அத்தனை செல்லும் தனக்கான சக்தி அதாவது அந்த குளுக்கோஸை வந்து எடுத்துக்கும். இந்த தனக்கான சக்தி எப்ப எடுத்துக்குதுன்னா இன்சுலின் வந்து ஆக்டிவா இருக்கக்குள்ள தான் வந்து இது வந்து தனக்கான சக்தி எடுத்துக்குது. சரிங்களா? இப்ப என்ன இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வேலை இன்சுலினோட வேலை? இன்சுலின் வந்து ஒரு போலீஸ்காரன் மாதிரி, சர்க்கரை வந்து ஒரு திருட மாதிரி. இந்த இன்சுலின் என்ன பண்ணுனா சர்க்கரை எல்லா திருட்டு பசங்களையும் வந்து நீங்க போய் உடம்புல இருக்க எல்லா பகுதியிலும் போய் சேர்ந்துருங்கடா அப்படின்னு துரத்தி விடும். உடம்புல இருக்க அத்தனை செல் லேயர்லயும் வந்து அனுப்பிவிடுற வேலை தான் வந்து இந்த இன்சுலினோட வேலை. இதே அதிகமான அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சாப்பிட்டோம் உணவு சாப்பிட்டோம்னாக்குள்ள அதிகமான குளுக்கோஸ் செக்ரேட் ஆகக்குள்ள என்ன ஆகுதுன்னா பேன்கிரியாஸா இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ண முடியாது. அப்படியே செக்ரேட் பண்ணாலும் அந்த இன்சுலினால வந்து அந்த செல்லை ஆக்டிவேட் பண்ண முடியாது. அப்போ செல் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னக்குள்ள கண்டிப்பாக அதனால குளுக்கோஸை எடுத்துக்க முடியாது. அது வந்து அதனால் குளுக்கோஸை எடுத்துக்க முடியாது.
அப்ப குளுக்கோஸ் எல்லாம் என்ன ஆகும்? ரத்தத்திலேயே தான் இருக்கும். இந்த கண்டிஷன தான் நம்ம வந்து ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்றோம். ஹைப்பர்னா அதிகமான, கிளைசீமியானா குளுக்கோஸ், மியானா பிளட். ரத்தத்தில் அதிகமான குளுக்கோஸ் லெவல் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்றோம். இது எப்போ பாசிபிள்? நம்ம அதிகமான சர்க்கரை உணவு சர்க்கரை அதாவது கார்போஹைட்ரேட் பொருட்களை சாப்பிடக்குள்ள உடம்புடைய குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. ஆனாலும் பேன்கிரியாஸால அதற்கான இன்சுலினை செக்ரேட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏன்னா அத்தனை போலீஸ்காரன் இல்லை. அப்போ என்ன ஆகும்? திருட்டு பசங்க என்ன பண்ணுவானு? ரத்தத்திலே தான் சுற்றிட்டு இருப்பானு. அவனோட கொண்டு போய் ஜெயிலில் போட முடியாது இல்லையா? அப்போ இவன் என்ன பண்ணுவானு? ரத்தத்திலே சுற்றிட்டு இருப்பானு. அதுதான் அந்த குளுக்கோஸோட வேலை. இது ரத்தத்திலே சுற்றிட்டு இருக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு பேர் கிடைக்குது. இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்றோம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சொல்றோம். இப்போ புரிஞ்சுதுங்களா? சர்க்கரை நோய் எப்படி வருதுன்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை உங்க உடம்பு வந்து எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு வந்து குளுக்கோஸ் கிடைக்கும் பிளட்டில். அதுதான் வந்து ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவாங்க. வழக்கமாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் உடம்பு வந்து ஜீரணிச்சு எடுத்துக்கணும். ஒவ்வொரு செல்லும் உங்கள் உடம்புலேருந்து எடுத்துக்கிச்சுன்னா குளுக்கோஸை பிரச்சனை இல்லை. அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வழக்கமான எக்ஸசைஸ், நீங்கள் அளவான எக்ஸசைஸ் செஞ்சாலே உங்கள் அத்தனை செல்லுமே வந்து அந்த குளுக்கோஸ் எடுத்துக்குங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செல்லு வந்து குளுக்கோஸை எடுத்துக்காது. முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டயபெட்டிக் வராமல் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் தான். இதை நினைவில் வச்சுக்கோங்க. எனக்கு வயசாயிருச்சு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு வயசானாலும் ரிட்டையர் ஆனாலும் உங்களுடைய தினசரி வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்கள் உடம்புல வந்து ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸ் வந்து உங்கள் உடம்பு வந்து எடுத்துக்கும். நீங்கள் வேலை எதுவும் செய்யாமல் நான் இனிமேல் தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்க குளுக்கோஸை வந்து உங்கள் உடம்பு எடுத்துக்கவே ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸை வந்து உங்கள் உடம்பு செல் எடுத்துக்க வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக தான் மாற முடியும். இதை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோமீட்டர்னு ஒரு அப்பேரட்டஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம். எப்போல்லாம் உங்கள் ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் கம்மி ஆகுதோ அப்போ பேன்க்ரியாஸ் என்ன பண்ணுன்னா லிவருக்கு சொல்லும், தலைவா இவன் உடம்புல குளுக்கோஸ் கம்மி ஆகுது, நீ எதாவது பண்ணு அப்படின்னு. அப்போ லிவர் என்ன பண்ணும்? தங்கிட்ட இருக்க சேர்த்து வச்ச குளுக்கோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். இந்த லிவர்ன்றது ஒரு பயங்கரமான ஸ்மார்ட்டஸ்ட் ஆர்கன். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அந்த லிவர் வந்து என்ன பண்ணுன்னா உடனே வந்து குளுக்கோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். சேர்த்து வச்ச குளுக்கோஸ் எல்லாம் நமக்கு ரிலீஸ் பண்ணும். அதனால தான் நமக்கு வந்து ஈவன் விரதம் இருக்கக்குள்ள கூட நம்ம உடம்புல வந்து தெம்பு இருக்கு. இது வந்து மெத்தட். உடம்புல குளுக்கோஸ் அதிகமாயிடுச்சு, ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகமாயிடுச்சுன்னா பேன்க்ரியாஸ் என்ன பண்ணும்? இன்சுலின் செக்ரேட் பண்ணும். அந்த இன்சுலின் என்ன பண்ணுன்னா உடனே எல்லா குளுக்கோஸையும் வந்து உடம்புல இருக்க அத்தனை செல்லுக்கும் வந்து அனுப்பிச்சி விட்டுரும். இது வந்து ரெகுலர் ப்ராசஸ். இப்போ ரத்தத்தில் சுகர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹைப்போகிளைசிமியா அப்படின்னும். அதாவது வந்து 70 கீழே இருந்ததுனாலே ஹைப்போகிளைசிமியா. இப்போ 70லேருந்து 100 இருக்குது அப்படின்னாக்குள்ள கொஞ்சம் நீங்கள் வந்து சுகரை நெருங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். 100க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது சுகர் லெவல். இதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அளவான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100க்கு கீழே இருந்தாலே கொஞ்சம் அளவான லெவலில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னெல்லாம் நமக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய வரும் சுகர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஒன்றுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். இது வந்து முதல் சிம்டம். திடீர்னு பார்த்தா உடம்புல வந்து வெயிட் கம்மியாயிடும். இது 2வது சிம்டம். 3வது கண்ணு தெரியறதுல பிளட்டாக தெரியும், கண்ணு கொஞ்சம் மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். இது 3வது சிம்டம். 4வது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க அத்தனை காயங்களும் வந்து பொறுமையாக ஆறும். வழக்கமாக ஒரு சின்ன அடிபட்டா ஒரு நாள் ஆறுற காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு வந்து நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நீரிழிவு நோய் வந்து வரப்போகுது அப்படின்றத சொல்கிறது.
வேற என்ன அட்வான்ஸ் மெத்தட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வாட்ச் மாரி நீங்க கையில கட்டிக்கிட்டீங்கன்னா, அது டெய்லியும் உங்களோட குளுக்கோஸ் லெவல் என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாரி இப்ப நெறைய வந்திருக்குங்க. ஃபேஷியல் ஸ்கேன். அதாவது வந்து உங்க முகத்த ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க. உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? இல்லையா? உங்க வாய்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஈவன் இல்லன்னா உங்க கண்ணோட புருவங்கள், கண் இமைகள வச்சே உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? இல்லையா? அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் மெத்தட் ஆஃப் டிடெக்டிங் டயபெட்டிக். என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி, சர்க்கரை நோயினா எப்ப, எதுன்னு கண்டுபிடிக்கணும். சர்க்கரை நோய் நார்மல் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னுவாங்க. இது நம்ம பல பேர் தப்பா பண்றதுங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்டு காலைல 6 மணிக்கு போய் பிளட்ட குடுப்பாங்க. இல்ல 7 மணிக்கு போய் பிளட்ட குடுப்பாங்க. அது ரொம்ப தப்புங்க. நீங்க வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கே சாப்பிட்டு, ஒரு 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் தூங்கிட்டு, அடுத்த நாள் காலையில ஒரு 8 மணிக்கோ, 9 மணிக்கோ உங்க பிளட்ட குடுத்தீங்கன்னா தான், உங்களுக்கு கரெக்ட்டான அளவு என்னன்னு தெரிய வரும். நீங்க வந்து ஒரு ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்டு காலைல 6 மணிக்கு குடுத்தீங்கன்னா, அது தப்பான ரிசல்ட்ட தான் குடுக்கும். இதெல்லாம் நீங்க கணக்குல வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க காலையில சாப்பிடாம எடுக்கிற பிளட் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னா, 70லேருந்து 99 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணுங்க. அப்படி இருந்தீங்கன்னா, நீங்க வந்து நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். 126க்கு மேல இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து, இது வந்து எல்லாருமே சொல்றது தான். ஆனா நமக்கு பல தடவ வந்து கன்ஃப்யூஷனா இருக்கும். இது என்னடா இது? HbA1c டெஸ்ட் அப்படின்னு. இது ஒண்ணும் இல்லங்க. ரத்தத்துல குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறது. ஒரே சிம்பிள் தாங்க. இவ்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்தத்துல குளுக்கோஸ் அதிகமா இருந்தா, HbA1c லெவல் வந்து அதிகமா இருக்கும். ரத்தத்துல குளுக்கோஸ் கரெக்ட்டா இருந்ததுன்னா, அது வந்து அளவா இருக்கும். அளவுனா எவ்வளோ? 5.7க்கு கம்மியா இருந்ததுன்னா, உங்க ரத்தத்துல குளுக்கோஸ் போதுமான அளவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். 6.5க்கு மேல இருக்கு அப்படின்னா, பெர்சன்டேஜ் உங்க ரத்தத்துல குளுக்கோஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. HbA1c டெஸ்ட்ன்றது ஒரு பெரிய டெஸ்ட்டே இல்லங்க. அது ரத்தத்துல இருக்க குளுக்கோஸோட அளவ சொல்றது தான் அந்த டெஸ்ட். அடுத்து, ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க. நீங்க வந்து சுகர் குளுக்கோஸ் பவுடர் குடிச்சிட்டு, உங்களுக்கு எவ்வளோ உடம்புல குளுக்கோஸ் இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து சுகர் இருக்குன்னு பார்க்கறது. அது 140 கீழ இருந்ததுன்னா, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். அது 200க்கு மேல இருந்ததுன்னா, 2 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து சுகர் இருக்குன்னு அர்த்தங்க. அடுத்து ரேண்டம் பிளட் சுகர். எப்பயாவது இப்போ வந்து நீங்க காலங்காத்தால எடுக்கிறது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிறது இல்ல. இது எப்ப வேணாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்ப எடுத்து பார்த்தாலும் 200க்கு கம்மியா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லங்க. 200க்கு மேல இருக்கு, நீங்க எப்ப எடுத்து பார்த்தாலும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுகர் இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இதெல்லாம் வந்து உங்களோட சுகர சுகர் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு குறியீடுகள். இதுல எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு? முதல்ல வந்து டயபெட்டிக் வந்து எடுத்த உடனே டயபெட்டிக் சொல்ல முடியாதுங்க. அது வந்து ஸ்டெப் வைஸா தான் போகும். முதல் ஸ்டெப் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வந்து போலீஸ்காரன் வேலை செய்யாம போறான் பாருங்களா? இன்சுலின் யாரு? உங்க உடம்புல இருக்க போலீஸ்காரன். அவன் எப்பலாம் வேலை செய்யாம போறானோ, அப்போ வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல அதிகமான குளுக்கோஸ் லெவல் இருக்கக்குள்ள கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும். ஸோ அத வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீ டயபெட்டிக். அதாவது காலங்காத்தால சாப்பிடாம எடுக்கிற சுகர் வந்து 100லேருந்து 125க்குள்ள இருக்கு அப்படின்னா, நீங்க ப்ரீ டயபெட்டிக். அதாவது வந்து நீங்க டயபெட்டிக்குள்ள என்டர் ஆக போறீங்கன்னு அர்த்தம். நீங்க இந்த இடத்துல இருந்து கூட நீங்க தப்பிச்சுக்கலாம். எப்படி? அழகான சாப்பாடு, ஒழுங்கான வாழ்க்கை முறை இத கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க திரும்ப வந்துடலாம். டயபெட்டிக் இல்லாம தப்பிச்சுக்கலாம். 3வது வந்து டைப் 2 டயபெட்டிக். அதாவது வந்து உங்களுடைய காலங்காத்தால சாப்பிடாம எடுக்கிற சுகர் லெவல் வந்து 125க்கு மேல இருக்கு. அப்படின்னா வந்து நீங்க சுகர் பேஷண்ட் அர்த்தம். நீங்க வந்து அதற்கான மருந்துகள், மாத்திரைகள், எக்ஸர்சைஸ்லாம் செய்யணும் கண்டிப்பா. அது லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன். அதான் வந்து இந்த அதிகமான சுகரால கண்டிப்பா உங்க இன்டர்னல் ஆர்கன் டேமேஜ் ஆகுது இல்லைங்களா? இத வந்து வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்னுவாங்க. என்னென்ன ஆர்கன்லாம் டேமேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாம போகலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், லிவர் ஃபெயிலியர் ஆகலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். இது எல்லாமே வந்து கடைசி ஸ்டேஜ்ங்க. முக்கியமா வந்து சுகர பொறுத்தவரைக்கும் நம்ம தொடக்கத்திலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து சுகர் வராம இருக்கிறதுக்கு முக்கியமா வேலை, நீங்க ஆக்டிவா இருக்கணும். சுகர் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஆக்டிவ் ஆகலைன்னா, கண்டிப்பா நீங்க வந்து டைப் 2 டயபெட்டிக் வந்து ஒரு முக்கியமான விருந்தினர் ஆயிடுவீங்க. டைப் 1 டயபெட்டிக் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால வருதுன்னு தெரியாது. பெரும்பாலும் அது ஜெனடிக் நோய்.
ஸோ அது வந்து அதுவும் 3 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. அது நமக்கு முக்கியமான விஷயம் இல்லங்க. வெறும் நீங்க வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஆன்டிபாடிஸ் பிரசன்ட்டா இருந்ததுன்னா சுகர்ல, தே வில் சே தட் நீங்க வந்து டைப் 1 டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகரை பொறுத்தவரைக்கும் 3 விஷயம் 3 ஒண்ணா இருந்தா மட்டும் தான் வாழ்க்கை நல்லாருக்கும். முதல்ல சரியான உணவு பழக்கவழக்கங்கள். 2வது மிக சரியான எக்சர்சைஸ் உடற்பயிற்சிகள். 3வது சரியான மருந்து மாத்திரைகள். இது 3ம் ஒண்ணா இருந்தா, அதாவது வந்து ஒருத்தன் சுகர்ல இருக்கான்னா, அவன் சுகர் மாத்திரை சாப்பிடுறது மட்டும் இல்ல. அது கூட எக்சர்சைஸும் பண்ணணும். அது கூட சரியான உணவையும் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா மட்டும் தான் அவனால சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சுகர்ல இருக்கேன், நான் மாத்திரை சாப்பிட்றேன், அதனால நான் இந்த ஸ்வீட் சாப்பிடுவேன், அதனால நான் படுத்திருப்பேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தப்புங்க. உங்களுக்கு கண்டிப்பா சுகர் வந்துரும். இப்போ எப்பயுமே இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர் உள்ளவன் வந்து தனக்கான எந்த குறையும் சொல்லாம, தன்னைத்தானே வந்து ஆக்டிவா வச்சுட்டு இருந்தா மட்டும் தான் சுகர் வந்து கரெக்ட்டான அளவுல இருக்கும் உடம்புல. நீங்க குறை சொல்லிக்கிட்டு, என்னால வேலை செய்ய முடியாது, என்னால இது செய்ய முடியாது, அத செய்ய முடியாதுன்னீங்கன்னா, நீங்க வந்து சுகர் பேஷண்ட்டா தான் மாறுவீங்களே ஒழிய, உங்களுக்காக வந்து நோய் வந்து கருணப்படாது. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த ப்ரவுன் ரைஸ் சாப்பிடலாம், ஹோல் கிரெயின் சாப்பிடலாம். எல்லா பருப்பு வகைகளும் சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஸ்டார்ச் அதிகமா இருக்க உணவுப் பொருட்கள சாப்பிடலாம். பொட்டேட்டோஸ், பிரெட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ், ஆ இனிப்பில்லாத தயிர், அப்புறம் வந்து மோர் இதெல்லாமே வந்து நீங்க நீங்க கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல உடம்புக்கான ஏத்த சக்தி கிடைச்சிரும். அடுத்து, வேற என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது. 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் தூங்கணும். குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது தூங்கணும். ஒரு 1/2 மணி நேரமாவது வாக்கிங் போணும். இல்லன்னா சைக்கிளிங் பண்ணணும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இது எல்லாமே நீங்க பண்ணா மட்டும் தான், நீங்க வந்து டயபெட்டிக்லேருந்து வெளில வர முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க. டயபெட்டிக்காக நான் மருந்து சாப்பிட்டேன், எனக்கு எல்லாம் சரியாயிடும்னு நெனச்சீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு அதுதான். மருந்து சாப்பிட்டாலுமே எக்ஸர்சைஸ் கரெக்ட்டா பண்ணணும். சாப்பாடு, உணவு வழக்கங்களும் சரியான முறையில ஃபாலோ பண்ணணும். இந்த ஒரு சில எக்ஸர்சைஸ் நான் குடுத்துருக்கேன். இத கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு, இத கூட நீங்க செய்யலாம். இது செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கான டயபெட்டிக் கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒண்ணும் இல்லங்க. பெரிய எக்சர்சைஸ்லாம் பண்ண தேவையில்ல. நீங்க ஒழுங்கா கொஞ்சம் பிரிஸ்கா நடந்தா கூட போதுங்க. கொஞ்சம் அளவான வேகத்தோட நடந்தாலே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா சுகரோட லெவல் மெயின்டெயின் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மெடிசின், சயன்ஸ் ஸ்டூடண்ட்டு, மெடிக்கல் ரெப்ஸ் இத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன மாரி வேலை செய்யணும் அப்டின்னா, இப்ப இன்சுலின் அதிகமாக்குற மருந்துகள்லாம் இருக்கு. சல்ஃபோனைல் யூரியா, மெக்லினிடின்ஸ், இன்க்ரிடின்ஸ் இதெல்லாமே இன்சுலின் வந்து அதிகப்படுத்துங்க. குளுக்கோகான் செக்ரீஷன் பண்றதுக்கான மருந்து மாத்திரைகளும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குளுக்கோஸ வந்து உடம்புல திரும்ப எடுத்துக்காம இருக்க, அத ஸ்டாப் பண்ற மருந்து மாத்திரைகளும் இருக்கு. எஸ்ஜிஎல்டி இன்ஹிபிட்டர்ஸ். இப்ப இதுதான் வந்து மார்க்கெட்ல ரொம்ப பயங்கரமா போயிட்டுருக்கு. உங்களுடைய கிளைஃப்ளாக்சசின் டெரிவேட்டிவ்ஸ், கேனாகிளைஃப்ளாக்சின், தாபாகிளைஃப்ளாக்சின், அ எம்பக்ளைஃப்ளாக்சின், எரிட்டோகிளைஃப்ளாக்சின் இந்த கிளைஃப்ளாக்சின் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து எஸ்ஜிஎல்டி இன்ஹிபிட்டர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே மருந்து மாத்திரைகள் இருக்கு. இது சம்மந்தமான தனியான இதுக்குன்னே ஒரு தனி ஸ்பெஷலைஸ்டு வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். பாருங்க. மறுபடியும் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். சுகர பொறுத்தவரைக்கும் 3 விஷயம் ஒண்ணா நடந்தா மட்டும் தான் நீங்க சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும். முதல் விஷயம் அளவான சாப்பாடு, அளவான உடற்பயிற்சி, சீரான மருந்து. இது 3ம் ஒண்ணா இருந்தா மட்டும் தான் நீங்க டயபெட்டிக் ஃப்ரீ ஃபேமிலியா இருக்க முடியும். டயபெட்டிக் ஃப்ரீ ஃபேமிலியா இருக்க வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே சுறுசுறுப்பாவும், சோம்பேறித்தனம் இல்லாமல இருக்கிறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். என் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க் யூ வெரி மச்.